வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ மட்டும்தான். இதை ஆண்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. பெண்களுக்கு அவங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா, முக்கியமாக நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை ப்ரெஷரோட நார்மல் டெலிவரியில் அவங்களோட பிறப்புறுப்பை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி குழந்தை வெளியில் வர்றதுனால, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெஜைனா எவ்வளோ டைட்டாக இருந்ததோ அந்த டைட்னஸை அந்த உறுப்பு இழந்து கொஞ்சம் தளர்வாக ஆகிடும். 3 கிலோ 3.5 கிலோ குழந்தை வெளியில் வருது அப்படின்னா, அந்த ப்ரெஷரோட அந்த குழந்தை வெளியில் வரும்போது அந்த மசில் அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பாக இழக்கும். இது இயற்கையான விஷயம்தான். ஆனால் அது திரும்பவும் ஸ்ட்ரென்த்தன் ஆயிக்கும் தானாகவே. அப்படி ஆகாத பட்சத்தில் அவங்க தும்மும் போதோ, இருமும் போதோ, ஜம்ப் பண்ணும் போதோ, இல்லை வாய் விட்டு சிரிக்கும் போதோ அந்த அதிர்வில் யூரின் லீக் ஆக ஆரம்பிக்கும். இதை பற்றி அவங்க டாக்டர் சொல்லலைனாலோ, இதை பற்றி அவங்க கேள்விப்படலைனாலோ அவங்க ரொம்ப பயந்துப்பாங்க. நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, குடல் இறங்கிடுச்சு போல, அதனால தான் யூரின் லீக் ஆகுது, நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப பலம் இழந்துருச்சு, நம்மளுக்கு இது ரிவர்ஸே பண்ண முடியாது, ரொம்ப பலகீனமாயிட்டோம் நம்ம, அந்த மாதிரி பயந்துருவாங்க. பப்ளிக் பிளேஸில் சிரிக்கிறதுக்கோ தும்மறதுக்கோ கூட யோசிப்பாங்க. எங்கே நம்ம தும்மி இருமி யூரின் லீக் ஆகிடுச்சுன்னா அது 1 or 2 ட்ராப்பாக இருக்கிறப்ப ஓகே, ரொம்பவே அது வலுவிழந்ததுன்னா நிறையவே யூரின் லீக் ஆகிடும். பொது இடத்துல அது தர்ம சங்கடம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறதுக்கோ தும்முறதுக்கோ இருமுறதுக்கோ கூட ரொம்ப யோசிப்பாங்க. இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. இதை நீங்கள் 100% ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெஜைனா எவ்வளோ டைட்டாக இருந்ததோ அந்த மாதிரி ஆக்கிக்கிறதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ, யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து இந்த மாதிரி அவங்க வெஜைனா வீக்காக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது, யூரின் லீக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது 100% எஃபெக்டிவ். கீகல் எக்ஸசைஸ் தான் இதுக்கான ஒரே தீர்வு. கீகல் எக்ஸசைஸ்னால் என்ன? உங்களோட வெஜைனா மசிலை உள்ளுக்குள்ள சுருக்கி டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு 5 to 10 seconds வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுற ப்ராக்டிஸ்க்கு பேர் தான் கீகல். நம்ம அஸ்வினி முத்ரா வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்மளோட ஆசன வாய் பகுதியை நீங்கள் சுருக்கி உள்ள ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது அஸ்வினி முத்ரா. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆசனவாய் உறுப்பு கொஞ்சம் தூரம் அந்த கர்வில் மேலே போகும்போது உங்களோட வெஜைனா மசில் இருக்குது. ஓகே, அந்த ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறப்போ நம்ம இதை சுருக்க ட்ரை பண்ணுறப்போ அதுவும் சேர்ந்து சுருங்கும். நீங்கள் பிறப்புறுப்பை சுருக்க ட்ரை பண்ணுறப்போ, மசிலை டைட்டன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆசன வாயும் சேர்ந்து சுருங்க ட்ரை பண்ணும். இது இனிஷியல் டேஸில் தான் அப்படி ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2-3 நாளில், ஒரு வாரத்துலலாம் நீங்கள் அஸ்வினி முத்ரா பண்ணும்போது கீகல் கம்பைன் ஆகாது. நீங்கள் கீகல் பண்ணும்போது உங்கள் பிறப்புறுப்பை நீங்கள் டைட்டன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆசன வாய் டைட் ஆகாது. அது தனித்தனியாக உங்களுக்கு கான்ஷியஸாக புரிஞ்சிடும். அதனால எடுத்த உடனே இன்னைக்கு நான் பண்ணும்போது எல்லாமே சுருங்குது அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். இந்த மாதிரி சுருக்கி வைக்கிறது எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட ஆர்ம்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா நீங்க மாசக்கணக்கில் வேலை செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் தொடையை டைட்டன் பண்ணணும்னா, உங்கள் கோரை டைட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாசக்கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் அந்த கீகளை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலே ஒரு வாரத்தில் உங்களுக்கு உங்கள் வெஜைனா டைட் ஆனதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தும்மும் போது சிரிக்கும் போதெல்லாம் யூரின் லீக் ஆகாது. திருப்பி நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் டெய்லியும் இதை கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் நீங்கள் சரியானதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணாமல் விட்டுடுறீங்க. அதனால் ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பியும் யூரின் லீக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா திருப்பியும் கீகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த யூரின் லீக் ஆகிற பிரச்சனை வரப்போ மட்டும் கீகல் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. டெய்லியுமே கீகல் பண்ணுங்கள். இது நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் பண்ணலாங்கிற மாதிரியான ஒர்க் அவுட் தான். ஏன்னா நீங்கள் உங்கள் பிறப்புறுப்பை சுருக்கி டைட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்கள் பொது இடத்துல அதை போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்கள் கீகல் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பிறப்புறுப்பை சுருக்கி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கிறது வெளியில் யாருக்கும் தெரியற அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம், ஆனால் எப்போ வேணால் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒரே கண்டிஷன், இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், நீங்கள் யூரின் போயிட்டு உங்களோட யூரினரி பிளாடரை எம்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் வெளியில் இருந்தாலுமே நீங்கள் பாத்ரூம் போயிட்டு எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பிளாடரில் யூரினே இல்லை அப்படின்னா நீங்கள் கீகல் பண்ணலாம். பிளாடர்ல யூரினை வச்சுக்கிட்டு நீங்க கீகல் பண்ணீங்கன்னா அது உங்க பிளாடரை இன்னும் அழுத்தம் கொடுக்கும். அது பிளாடருக்கு நல்லதில்லை.
ஸோ ஒரே கண்டிஷன், நீங்கள் கீகல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணி உங்கள் பிளாடரை எம்டி பண்ணிட்டு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் 4-5 டைம்ஸ், மேக்ஸிமம் நிறைய தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒரு 8 தடவை கூட டெய்லி யூரின் போகிறோம். ஸோ யூரின் போயிட்டு வர்றப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஒரு 10 தடவை கீகல் பண்ணிடணும்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். கண்டிப்பாக முக்கியமாக டெலிவரி ஆன டைம்லேருந்து நீங்கள் வயசாகிற வரைக்குமே லேடிஸ் டெய்லியும் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் கீகல் எக்ஸசைஸ். இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இது வயசு ஆக ஆக பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அதனால இப்போலேருந்தே ஒரு 30+ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புல எல்லா மசிலும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற மாதிரி உங்களோட வெஜைனா மசிலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். இட்ஸ் ஃபார் ஹெல்த். இப்போ இந்த கீகலை நீங்கள் 4 பொசிஷனில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த பொசிஷனில், எனக்கு ஒரு பொசிஷனில் எஃபெக்டிவாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேற பொசிஷனில் எஃபெக்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு வேற பொசிஷனில் எஃபெக்டிவாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே பொசிஷனில் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த 4 பொசிஷனில் எந்த பொசிஷன் எஃபெக்டிவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொசிஷன்லேயே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லா பொசிஷன்லையும் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட பெஸ்ட் பொசிஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 4 பொசிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிட்டிங் பொசிஷன். நார்மலாக சமணக்கால் போட்டு உட்காந்துக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. யூரின் போயிட்டு தான் கீகல் எக்ஸசைஸ் பண்ணணும், அதை மறக்கவே கூடாது. இப்போ பிளாடர் எம்டியாக இருக்குது. இப்போ கீகல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட பிறப்புறுப்பு மசிலை, வெஜைனா மசிலை ஓகே பேப்பர் மாதிரி அப்படியே கலெக்ட் பண்ணி சுருக்கி உள்ளுக்குள்ளே இழுக்கிறீங்க. உள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இனிஷியல் டேஸில் ஆசனவாயும் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆனால் பரவாயில்ல, ரொம்ப கவலைப்பட வேணாம். கொஞ்ச நாளில் வெறுமனே நீங்கள் வெஜைனாவை மட்டும் டைட்டன் பண்ண பழகிடுவீங்க, ஒரு 4-5 நாளில். ஓகே. ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே இழுத்து சுருக்கி உள்ளே டைட் பண்ணி வைக்கும் போது மூச்சை நிறுத்தக்கூடாது. இங்கே நீங்கள் வெஜைனாவை டைட்டன் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் உங்கள் மூச்சை நிறுத்தக்கூடாது. நீங்கள் நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் டைட்டாக வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த 4 பொசிஷனில் உங்களோட ஐடியல் பொசிஷன் இதுதானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு பொசிஷன்லையும் நீங்கள் 10 தடவை கீகல் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் 4 பொசிஷன்லையும் முடிச்சுட்டு ரீகால் பண்ணும்போது எந்த பொசிஷனில் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது கீகல் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த பொசிஷனில் 10 தடவை பண்ணிவிடுங்க. ஸோ செகண்ட் பொசிஷன் சேத்து பந்தாசனா. ஓகே. ஸோ நீங்கள் முட்டிக்கு கீழே ஹீல்ஸ் வச்சுக்கிறீங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட இடுப்பை மேலே தூக்குறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீகலுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸேல் பண்ணும்போது கீழே இறக்குறீங்க. ஓகே. ஸோ மேலே போனதுக்கப்புறம் வெஜைனா மசிலை சுருக்குறீங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வரீங்க. தேர்ட் பொசிஷன், ஒரு பில்லோவை நல்லா மடக்கி நல்லா குஷனியாக இருக்கணும். 2 முட்டிக்கு நடுவில் வச்சுடுறீங்க. கையை தரையில் ஊனிக்கிறீங்க. ஓகே. 2 முட்டிக்கு நடுவில் பில்லோ இருக்குது. 2 முட்டியும் வச்சு உங்கள் பில்லோவை அமுத்தி முட்டியை சேர்க்குற மாதிரி கொண்டு வரீங்க. குஷனை அமுத்துறீங்க. குஷனை அமுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெஜைனா பார்ட் டைட் ஆகும். நீங்களும் சேர்ந்து கீகல் பண்ணுறீங்க. ஸோ முட்டியால் குஷனை நெருக்கினதுக்கு அப்புறமா அப்படியே 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ முட்டியை விளக்கலாம். ஸோ 2 முட்டியால் குஷனை நல்லா உள்ள தள்ளுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெஜைனா டைட் ஆகிடுது. அது பத்தாது, நீங்களும் கீகல் பண்ணுறீங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்புறம் முட்டியை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ குஷனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஃபீல் த டைட்னஸ், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஃபோர்த் பொசிஷன் நின்றுட்டு பண்ணுறது. ஓகே. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே பண்ணலாம். ஸோ நீங்கள் யார்கிட்டயும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க வெளியில், அப்போ தான் யூரின் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் வெளில போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் கீகல் பண்ண முடியும். இப்போ நிற்கிற பொசிஷனில் இருக்கீங்க, வெஜைனாவை டைட்டன் பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க 10 செகண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணுறது உங்கள் ப்ரீதிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது நார்மலாக இருக்கணும். ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறீங்க. திருப்பியும் டைட்டன் பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த 4 பொசிஷனில் ஓகே சமணக்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் சேத்து பந்தாசனாக்க இடுப்பை தூக்கி வெஜைனாவை டைட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 முட்டிக்கு இடையில பில்லோ வச்சு ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நின்றுட்டு பண்ணுறோம்.
ஓகே. ஸோ இதில் 80% வந்து பில்லோவை ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு பீப்புள் சொல்லுவாங்க. ஆனாலுமே நிறைய பேர் வந்து நின்றுட்டு பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குது, சமணக்கால் போட்டு பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குது, சேது பந்தாசனாக்க இடுப்பு தூக்குனா எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பாடி டைப்புக்கு இந்த 4 பொசிஷனில் எந்த பொசிஷனில் எஃபெக்டிவாக உங்களால் வெஜைனாவை டைட்டன் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனை மட்டுமே நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த யூரின் லீக் ஆகிற பிரச்சனைலாம் நின்றும். உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்க வேணாம், டெய்லியுமே பண்ணுங்கள். ஸோ யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு 10 தடவை பண்ணுறதுங்கிறது டெய்லியுமே அவங்களால பண்ண முடியும். டே டைமில் நான் நிறைய வேலை செய்கிறதுனால மறந்து போய்ட்றேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்கள் கீகல் பண்ணிவிடுங்க. நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி உள்ளே சுருக்குறீங்க, 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதை வந்து 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் 15 டைம்ஸும் பண்ணலாம், 20 டைம்ஸும் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. தேங்க்யூ.